அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மேஜிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸ் படி இது 7th ஸ்டிச்சு. இதுக்கு முன்னாடி நான் 6 ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் சிலபஸ் எழுதி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நீடிலில் வந்து எப்படி டிஐஒய் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து எப்படி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 2 த்ரெட்டு தேவைப்படும், 2 கலர் த்ரெட் தேவைப்படும். ஆனால் வந்து மொத்தமாக 4 த்ரெட்டு தேவைப்படும். ஒரே கலரில் 2 த்ரெட்டு தேவைப்படும். உங்கள்கிட்ட ஒரே கலரில் 2 த்ரெட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட ஒரு த்ரெட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு கலர் த்ரெட்டையே வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு வந்து டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி டபுளாக எடுத்து நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி செகண்ட் த்ரெட்லேயும் வந்து அதே மாதிரி டபுளாக எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து 2 சைடும் நாட் போட்டு எப்படி வந்து நம்ம போடுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் தான் போட்டு காமிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ, உங்களுக்கு எது வந்து விருப்பமாக இருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கலரையும் தனித்தனியாக வந்து டபுளாக எடுத்து நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஒன்றா சேர்த்து முடிச்சு போடாதீங்க, இந்த மாதிரி தனியாகவே முடிச்சு போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கலரை விட்டு வெளியில் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கலரை விட்டு வெளியில் எடுக்கணும். அது எப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். சைட்லேயும் நான் காமிக்கிறேன் எப்படி நான் வந்து மேலே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளூ கலரை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அப்படியே நீடில் உள்ற விட்டு இந்த மாதிரி நான் மேலே எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே தான் மெத்தடு. பட் ஆனால் வந்து நம்ம 2 கலரை மாற்றி போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். அந்த பிங்க் கலரை வந்து நெக்ஸ்ட்டு நான் நீடில் விடுறேங்க இல்லையா, இந்த செயின்குள்ளேருந்து விட்டு இந்த கலரை வந்து நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த 2 கலரையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி ஒரு விரலில் ஒரு த்ரெட்டையும் இன்னொரு விரலில் இன்னொரு கலர் த்ரெட்டையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்த கலர் வந்து முன்னாடி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற கலர் வந்து பின்னாடி இருக்கும். அதனால் பின்னாடி இருக்கிற கலரை தான் வந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு ப்ளூ வருதுங்களா. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிங்க் எடுக்கணும். பிங்க் கலர் வந்து இப்போ இதுக்கும் பின்னாடி இருக்கும், சரிங்களா? இப்போ பின்னாடி இருக்கிற த்ரெட்டை வந்து முன்னாடி எடுத்து அந்த நீடிலில் சுற்றுங்க. இப்போ பிங்க் கலர் முன்னாடி வந்திருக்கும், ப்ளூ கலர் பின்னாடி போயிருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ கலர் போடணும். அதே மாதிரி ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து பின்னாடி இருக்கிற ப்ளூ கலர் த்ரெட்டை இப்போ நம்ம எடுத்து சுற்றணும். இதே மாதிரி பின்னாடி இருக்கிற த்ரெட்டை முன்னாடி இப்படி சுற்றிட்டு வந்திங்கன்னா நமக்கு வந்து கலர் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ, நெக்ஸ்ட்டு பிங்க்கு, ப்ளூ பிங்க்கு, ப்ளூ பிங்க் அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சிக்க செய்யும், சிக்கிக்கிட்டு தான் இருக்கும். சில டைம் வந்து 2 கலருமே சேர்ந்து எடுக்கிற மாதிரி எடுப்போம். ஏன்னா அந்த 2 கலரு த்ரெட்டும் வந்து கம்பைன்ட் ஆகிடும் சின்னதாக நம்ம செயின் போட்டோம்னா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போடுறப்ப கொஞ்சம் பெரிய செயினாக போடுங்க. பெரிய செயினாக போடுறப்ப உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், த்ரெட் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தெரியும், நம்ம வந்து சென்ஸ் பண்ணணும். நம்ம ஹேண்டை வச்சு எந்தெந்த த்ரெட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சென்ஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பின்னாடி எடுத்து நம்ம இப்படி போட்டு வரணும். நீங்கள் போட ப்ராக்டிஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். நான் வந்து 2 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து கட்டை விரல், இன்னொன்று வந்து ஆள்காட்டி விரல்.
உங்களுக்கு அது வந்து நம்ம போடுறப்ப நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்குறப்ப தான் அது வரும். அதனால் நம்ம பார்த்துட்டு நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் பண்ண அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் பேக் சைட் காமிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடும் எதுக்கும் ஒரு தாட்டி காமிச்சிடுறேன். நம்ம எப்போதும் போடுற மாதிரி தான் செயின் போடணும். ஒரு கலர் முன்னாடி வரும், நெக்ஸ்ட் கலர் பின்னாடி வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது பாருங்கள், எனக்கு 2 கலரும் சேர்ந்து வருது பாருங்கள். அது ஏன்னா நம்ம 2 த்ரெட்டாக எடுத்துருக்கோங்க இல்லையா, அந்த 2 த்ரெட்டில் வந்து ஒரு த்ரெட்டு வந்து இன்னொரு கலரோட போய் ஜாயிண்ட் ஆகிக்கும். அதனால இந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து லைட்டாக முறுக்கிக்கோங்க. சரிங்களா? 2ஆக போடுறப்ப லைட்டாக த்ரெட்டை முறுக்கிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நாட் போடுறப்போ வந்து கீழே இருக்கிற 4 த்ரெட்டையுமே எடுத்துடணும். 2 கலரையுமே மொத்தமாக மேலே எடுத்து தான் நாட் போடணும். மேலே வந்து 6 த்ரெட் இருக்கும், பார்த்து போடுங்க, சிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டிகிட்ருக்கு அப்படின்னிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே வந்து நீடில் விட்டு இந்த த்ரெட்டு மேலே நீட்டிகிட்ருக்க த்ரெட்டை ஃப்ரேம்க்கு கீழே எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.